Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எக் மசாலா பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு பவுல்ல வந்து 4 முட்டை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்க ஸ்பூன் வச்சு கூட அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு. தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இது கூடவே கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியா நறுக்குனா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி வந்து குழிப்பறியான பேனில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா குழிகளையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா. இப்போ எல்லா குழிகள்லையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எம்மி எக் மசாலா பணியாரம் ரெடி. நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.